திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். பாசுரம். வையகம் நிறுவிய வல்லவனே இறைவா, இலங்கிடும் விண்வெளி எல்லாம் அமைத்தீர். இரவுக்கு நிலவினை ஒளி தர வைத்தீர். பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர். காரிருள் இரவு கலைந்து போனது, பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே. வீரியமுடனே விழித்தெழும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே. இதயம் நிறைந்து புகழ் இசைக்க புதிய நாள் எம்மை அழைக்கிறது. உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் இதமாய் இன்னிசை பாடிடுவோமே. வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம், இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம். பழிச்சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விளக்கிடுவோமே. பகலவன் வரவால் பகல் ஒளி பெறுமே. அக ஒளி தருவது நம்பிக்கையே. மிக திடமுடனே நம்பிக்கை வளர்க, நிகரிலா அன்பும் பற்றி எரிக. நேயரம் வேண்டலேற்பீர் தந்தாய், உயர்நிலை வீற்றிருக்கும் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமீன். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை யாழை விழித்தெழுங்கள். வைகரே, நான் விழித்தெழ செய்வேன். ஆண்டவரை, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளை, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாருங்க, உமது மாட்சி விளங்குவதாக. அன்பு கூர்ந்தவர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் எங்களுக்கு துணை செய்யும். என் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி களிப்பிடையே செக்கைமை பங்கிடுவேன். சுக்கோத் பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலை சீரா, யூதா என் செங்கோல். மோவாப் எனக்கு பாதங்களும் பாத்திரம். ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சுன் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டி செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்களை படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது.
நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் எனக்கு உடுத்தினார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழ செய்வார். சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிஃபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் எனக்கு உடுத்தினார். நான் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். நான் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் நெஞ்சே ஆண்டவரை நீ போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அவர்களின் எண்ணங்கள் அந்நாளில் அழிந்து போம். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவரும் அவரே. ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை ஆண்டவர் நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு அவர் உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு அவர் விடுதலை அளிக்கின்றார். பார்வையற்றோரின் கண்களை ஆண்டவர் திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை அவர் உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அவர் அன்பு கொண்டுள்ளார். அயல் நாட்டினரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் அவர் ஆதரிக்கின்றார். பொல்லாரின் வழிகளையோ அவர் அழித்து விடுகின்றார். சீயோனை உன் கடவுள் என்றென்றும் தலைமுறை தலைமுறையாக ஆட்சி செய்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். நான் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். அவரது புகழ் எந்நாளும் என் இதழ்களில் இருக்கும். எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். மீண்டும் போர் மூண்டது. தாவீது புறப்பட்டு பெலிஸ்தியர்களுடன் போரிட்டு அவர்களில் மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார். அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். பின்னர் ஆண்டவர் அனுப்பிய தீயாவி சவுலின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர் தம் வீட்டில் ஈட்டியுடன் வீற்றிருக்க தாவீது யாழ் எடுத்து மீட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார். ஆனால் சவுலின் குறியிலிருந்து விலகினதால் சவுலின் ஈட்டி சுவரில் பாய்ந்தது. அன்றிரவே தாவீது அங்கிருந்து தப்பியோடினார். பின்பு தாவீது ராமாவில் இருந்த நாவோத்திலிருந்து புறப்பட்டு சென்று
யோனாத்தானிடம் வந்து, நான் செய்தது என்ன? நான் செய்த குற்றம் என்ன? உன் தந்தைக்கு எதிராக நான் செய்த பாவம் என்ன? பின்பு ஏன் என்னை கொல்ல தேடுகிறார் என்று கேட்டார். அதற்கு அவர், ஒரு காலம் இல்லை, நீ சாக மாட்டாய். இதோ என்னோடு கலந்து ஆலோசிக்காமல் என் தந்தை பெரிதோ சிறிதோ எதுவும் செய்ய மாட்டார். இச்செயலை மட்டும் என் தந்தை மறைப்பானேன், அப்படி நடக்காது என்றார். அதற்கு தாவீது, உன் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்துள்ளது என்று உன் தந்தைக்கு நன்கு தெரியும். ஆகையால் யோனாத்தான் இதை அறிய நேர்ந்தால் அவன் வேதனை அடைவான் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் இது உண்மை. எனக்கும் சாவுக்கும் ஓர் அடி தூரம்தான் உள்ளது. வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன்மேலும் ஆணை என்றார். அப்பொழுது யோனாத்தான் தாவீதிடம், உன் விருப்பப்படி நான் உனக்கு எதுவும் செய்ய தயார் என்றார். தாவீது யோனாத்தானை நோக்கி, இதோ நாளை அமாவாசை, அரசரோடு நான் பந்தியில் இருக்கும் நாள். ஆனால் 3ஆம் நாள் மாலை வரை வெளியில் சென்று ஒளிந்திருக்க எனக்கு விடை கொடு. உன் தந்தை என்னை காணாதது பற்றி விசாரித்தால், தாவீது தன் சொந்த நகரான பெத்லெகேமுக்கு சென்றுள்ளான். அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் அங்கே ஆண்டு பலி இருக்கிறதாம். அங்கே விரைந்து செல்ல என்னிடம் அனுமதி கேட்டான் என்று சொல். அவர் நல்லது என்று சொன்னால் உன் அடியான் அமைதி அடைவான். அவர் சினமுற்றால் அவர் எனக்கு தீங்கு செய்ய முடிவு செய்துள்ளார் என நீ அறிந்து கொள்வாய். ஆண்டவர் திருமுன் நீ உன் அடியானுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு என்மேல் இரக்கம் வை. நான் குற்றவாளியாயின் நீயே என்னை கொன்றுவிடு. நீ ஏன் என்னை உன் தந்தையிடம் கொண்டு போக வேண்டும் என்றார். அதற்கு யோனாத்தான், அப்படி உனக்கு நேராது. உனக்கு தீங்கு செய்ய என் தந்தை முடிவு செய்துள்ளார் என நான் அறிந்தால் அதை உனக்கு சொல்லாமல் இருப்பேனோ என்றார். பின்பு தாவீது யோனாத்தானை நோக்கி, உன் தந்தை உன்னிடம் கடுமையான பதிலளித்தால் அதை யார் எனக்கு தெரிவிப்பார் என்று கேட்டார். அதற்கு யோனாத்தான் தாவீதிடம், வெளியில் செல்வோம் வா என்றார். இருவரும் வயல்வெளிக்கு சென்றனர். யோனாத்தான் தாவீதை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் சான்று பகர்வாராக. நாளை இதே நேரத்தில் அல்லது 3ஆம் நாளில் என் தந்தையின் கருத்தை அறிவேன். அது தாவீதுக்கு சாதகமாய் இருந்தால் உனக்கு அதை தெரிவிக்க ஆள் அனுப்ப மாட்டேனோ? ஆனால் என் தந்தை உனக்கு தீங்கு செய்ய விரும்பியுள்ளதை அறிந்தும் அதை நான் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்காவிடில் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக. ஆண்டவர் என் தந்தையுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பாராக. நான் தொடர்ந்து உயிருடன் இருந்தால் நான் சாகாதவாறு ஆண்டவரின் பொருட்டு என்மேல் இரக்கம் வை. ஆண்டவர் தாவீதின் எல்லா எதிரிகளையும் இம்மண்ணிலிருந்து அழித்தொழிக்கும் போது என் வீட்டை அழிக்காதிருக்கும்படி இரக்கம் வை. ஆண்டவர் தாவீதின் எதிரிகளுக்கு தகுந்த பதிலளிப்பாராக என்று கூறி யோனாத்தான் தாவீதின் வீட்டாருடன் உடன்படிக்கை செய்தார். தாவீதின் மேல் கொண்டுள்ள அன்பின் பெயரால் யோனாத்தான் மீண்டும் அவருக்கு ஆணையிட்டு கூறினார். ஏனெனில் அவர் தாவீதின் மீது தம் உயிரென அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். உண்மையான சிறப்புமிக்க நித்திய நட்பு. ஆசி பெற்ற மூப்பர் ஏல்ரெட் ஆன்மீக நட்பு குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இளைஞர் அனைவரிலும் தனித்து நிற்கும் யோனதாசு தனது அரச வம்சத்தை அரியணையின் மேல் தனது நம்பிக்கையும் பொருட்படுத்தாது ஊழியனான தாவீதுடன் இணைந்து ஆண்டவர் முன் நட்பின் தனக்கு நிகரானவனாக நடத்தினான். அரசரோ தாவீதை கட்டாயத்தினால் பாலைவனத்தில் ஓடி ஒளிந்து கொள்பவனாக, சாவிற்கு தண்டிக்கப்பட்டவனாக நடத்தினான். இருப்பினும் யோனதாசு தன்னை காட்டிலும் தாவீதை விரும்பினான். தன்னை தாழ்த்தி தாவீதை உயர்த்தினான். அவர் கூறினார், நீர் அரசராய் இருப்பீர், நானோ உம்மை பின்பற்றுவேன். உண்மை நட்பின் எத்துணை சிறப்பான சித்திரம் இது! எத்துணை வியக்கத்தக்க சூழ்நிலை! இங்கேயோ தனது ஊழியன் தாவீது தன் கிரீடத்தை குறிவைப்பதாக கருதி அவனுக்கு எதிராக நாடு முழுவதையும் கிளர்ந்தெழ செய்கின்றான். சந்தேகத்தின் பெயரால் குருக்கள் அரச துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டி அவர்களை கொலை செய்கின்றான்.
காடுகளையும் பள்ளத்தாக்குகளையும் தேடி மலைகளையும் குன்றுகளையும் தனது படையும் சூழ்ந்து கொண்டு அரசனின் கோபத்திற்கு காரணமானவனை பழிவாங்க ஒவ்வொரு மனிதனும் சூளுரைக்க செய்கின்றான். பொறாமை கொள்ள சிறப்பான காரணம் கொண்டிருந்த யோனதாசு மட்டுமே தன் தந்தையை எதிர்ப்பது சரி என தீர்மானித்தான். தனது நண்பனின் ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி அவனுக்கு தேவையான நேரத்தில் அறிவுரை கூறி உதவி செய்ய முன்வந்தான். யோனதாசு ஒரு அரசுக்கும் மேலாக நட்பை கருதினான். நீர் அரசராயிருப்பீர், நானோ உனக்கு இரண்டாவதாக இருப்பேன் என்றான் அவன். இருப்பினும் தந்தை தன் மகனை தாவீது மேல் பொறாமைப்பட தூண்டினார். வசைமொழிகளால் அவனை மூழ்க செய்து அரசை அவனிடமிருந்து பறித்து அவனது பதவியினின்றும் அவனை இறக்கப் போவதாக அச்சுறுத்தினான். அரசன் தாவீதுக்கு மரண தண்டனை விதித்த போதிலும் யோனதாசு தன் நண்பனை கைவிடவில்லை. தாவீது ஏன் சாக வேண்டும்? அவன் செய்த பாவம் யாது? அவன் செய்ததென்ன? தனது வாழ்க்கையை அபாய கட்டத்தில் வைத்து பிலிஸ்தியனை கொன்றபோது நீர் அகமகிழ்ந்தீர். பிறகு ஏன் அவன் சாக வேண்டும்? இவ்வார்த்தைகளை கேட்டு அரசன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் போல் தனது ஈட்டியால் யோனதாசை சுவற்றில் குத்த முயற்சித்தான். வசைமொழிகளாலும் மிரட்டல்களாலும் அவனை மேலும் நிரப்பினான். ஏறுமாறான பெண்ணிற்கு முறைகேடாக பிறந்த வேசி மகனே, உனக்கும் உன் மானம் கெட்ட தாய்க்கும் வெட்கமாயிருக்கும் அளவிற்கு நீ இசாயி மகனுக்கு அன்பு செய்கிறாய் என்று எனக்கு தெரியாதோ என்று கூச்சலிட்டான். இதோடு தனது விஷயத்தை முழுமையாக யோனதாசு மேல் உமிழ்ந்தான். கசப்பான பொறாமையுள்ள பேராசையும் அவனில் கிளர்ந்தெழ இறுதி முயற்சி செய்தான். எசேயின் மகன் வாழும் வரையில் உனது அரசு ஸ்தாபிக்கப்படவே படாது. இவ்வார்த்தைகளில் ஏவப்பட்டு எவர் பொறாமை கொள்ளாமல் இருப்பர்? இத்தகைய சொற்களால் எவரது அன்பு, எவரது அபிமானம், எவரது நிலையான நட்பு அழியாமல் பலமிழக்காமல் பழுதடையாமல் இருக்கும்? ஆனால் இம்மாபெரும் அன்பினால் இவ்விளைஞன் தனது நண்பனோடு விசுவாசத்தை பாதுகாத்தான். மிரட்டல்களுக்கு மத்தியில் அவன் பிரமாணிக்கமாக விளங்கினான். வசைமொழிகளால் அவன் அசைவுறவில்லை. புகழை மறந்து ஊழியத்தை மட்டும் நினைவு கூர்ந்தான். நட்பிற்காக ஒரு அரசையே அவன் துறந்தான். நீர் அரசராயிருப்பீர், உமக்கு நான் இரண்டாவதாக இருப்பேன் என்றான் அவன். உண்மையில் சிறந்த ததும்பாத நிலையான நட்பு இதுவே. பொறாமையால் இப்பந்தத்தை கெடுக்க முடியாது. சந்தேகத்தால் இதை பலமிழக்க செய்ய இயலாது. வைராக்கியத்தால் இதை அழிக்க இயலாது. இவ்வாறு சோதிக்கப்படும் ஒரு நட்பு ஒரு அங்குலமும் அசையாது, தாக்கினாலும் தகர்க்காது. இத்துணை வசைமொழிகள் மத்தியிலும் அது அசையாமல் நிலைத்தது. ஆகவே சென்று அவ்வாறே செய்வீராக. ஆசி பெற்ற மூப்பர் ஏல்ரெட் ஆன்மீக நட்பு குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப் பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரையாவின் பாடலும் முன்மொழியும். நம் வாழ்நாளெல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். நம் வாழ்நாளெல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார்.
தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். மன்றாட்டுகள். கடவுளுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தைக்கும் புகழ்ச்சி உரித்தாகுக. தம் மகனை இறந்தோரினின்று உயிர் தெழச் செய்து உயிருள்ள நம்பிக்கைக்குள் நாம் நுழையும் பொருட்டு தம் பேரிரக்கத்தினால் நமக்கு புது பிறப்பு அளித்தார். எனவே அவரிடம் வேண்டுவோம். தந்தையே, எங்களுக்கு உமது ஆற்றலை தந்தருளும். உம் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் எங்கள் கண்களை திருப்பியருளும். அவர் எங்களை நம்பிக்கையில் வழிநடத்தி நிறை வாழ்வுக்கு கொண்டு வருவாராக. தந்தையே, எங்களுக்கு உமது ஆற்றலை தந்தருளும். எங்களுக்கு மன மகிழ்ச்சியும் தாராளமும் ததும்பிய உள்ளத்தை அருள மன்றாடுகிறோம். நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கும் பணித்தளத்திற்கும் சந்திக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு செல்ல செய்தருளும். தந்தையே, எங்களுக்கு உமது ஆற்றலை தந்தருளும். இன்று வேலை செய்வோருக்காக வேண்டுகிறோம். இல்லங்களிலும் நகர்களிலும் தொழிற்சாலைகளிலும் விளை நிலங்களிலும் நீர் அவர்களோடு இருந்தருள்வீராக. தந்தையே, எங்களுக்கு உமது ஆற்றலை தந்தருளும். வேலையின்றி தவிப்போருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஊனமுற்றோர், நோயாளிகள், வேலை வாய்ப்பற்றோர், ஓய்வு பெற்றோர் இவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். தந்தையே, எங்களுக்கு உமது ஆற்றலை தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, செம்மறியின் இரத்தத்தால் புதுப்பிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்ட உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். இதனால் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு அடைந்து அருள் வாழ்வில் எந்நாளும் வளர செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.